தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பதவியை விட்டுக் கொடுக்க மறுத்தார் மு.க.ஸ்டாலின் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பதவியை விட்டுக் கொடுக்க மறுத்தார் மு.க.ஸ்டாலின் அதிர்ச்சி. திமுகவின் பொதுச் செயலாளராக துரைமுருகன் உள்ளார். அவருக்கு வயது 85 வயதுக்கு மேலாகிவிட்டது. பெரும்பாலான நாட்கள் மருத்துவமனையில் தான் உள்ளார். அவரால் கட்சி பணி ஆற்ற முடியவில்லை. திமுகவுக்கு இளம் ரத்தம் பாய்ச்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 90% இளைஞர்களை கவர்ந்து கொண்டது. தற்பொழுது திமுகவில் இளைஞர்களே இல்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது. கட்சியை காப்பாற்ற வேண்டுமென்றால் இளைஞர்களை கவர வேண்டும். தற்பொழுது 85 வயதுக்கு மேற்பட்டவரை கட்சியின் பொதுச் செயலாளராக வைத்துக்கொண்டு கட்சியை நடத்துவது கட்சியை தோல்வி பாதைக்கு தான் வழிவகுக்கும். மு.க.ஸ்டாலின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகனை நீக்க முடிவு செய்துள்ளார். அவரிடம் ராஜினாமா கடிதம் கேட்கப்பட்டுள்ளது. 1 வருட காலமாக இழுத்தடித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் அவர் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக மறுத்துவிட்டார். 2027ஆம் ஆண்டு வரை தனது பதவிக்காலம் உள்ளதாக கூறியுள்ளார். ஆகவே தனது பதவிக்காலம் முடியும் வரை தான் பதவியில் இருப்பேன் என்றும் இடைப்பட்ட காலத்தில் ராஜினாமா செய்ய மாட்டேன் என்றும் அவர் தெளிவாக கூறிவிட்டார். ஆகையால் மு.க.ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்துள்ளார். பொதுச் செயலாளர் பதவிக்காக டி.ஆர். பாலு காத்திருக்கின்றார். ஆகவே பொதுச் செயலாளர் ராஜினாமா செய்ய மறுத்துவிட்டதால் கட்சியில் புதிய பதவி ஒன்றை உருவாக்க முடிவு செய்துள்ளார் மு.க.ஸ்டாலின். இணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை உருவாக்கி டி.ஆர். பாலுவை அமர்த்த முடிவு செய்துள்ளார். சமீபத்தில் இந்தியா காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறியது கூட துரைமுருகனிடம் கலந்து ஆலோசிக்காமல் திமுக அறிவித்தது. தற்பொழுது திமுக நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த கட்சியின் கொறடா ஆமா வேலு பெயரிலேயே வெளிவருகிறது. பொதுச் செயலாளர் துரைமுருகன் புறக்கணிக்கப்படுகிறார். தற்பொழுது பொதுச் செயலாளர் ராஜினாமா செய்ய மறுத்துவிட்டதால் மு.க.ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை உருவாக்கி கட்சியை நடத்த முடிவு செய்துள்ளார்.